ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து மட்டன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள கிருமி அது மாதிரி எதுவும் இருந்தாலும் போகும், ஸ்மெல்லும் வராது உப்பு போட்டு கழுவுறனால. அப்புறம் குக்கரில் வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து மட்டனையும் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மட்டன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து இஞ்சி பூண்டு ஜீரகம் சோம்பு மிளகு அதோட வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா வெங்காயம் தக்காளியும் நான் சேர்க்கலை, பாதி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து மட்டன் நல்லா வெந்துருச்சு. குக்கரில் 5-6 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட மிச்சம் வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க எல்லா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் அதையும் சேர்த்துக்குங்க, நாங்கள் சேர்த்துக்கலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சியில் வந்து தண்ணி சேர்த்து அதையும் நான் வந்து அலசி ஊற்றிக்கிறேன். இதில் அந்த பொடியோட வாசனைலாம் போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்து அந்த கிரேவியோடு அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். அதில் உள்ள மட்டனை மட்டும் சேர்த்துருக்கேன், தண்ணி அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இந்த பேஸ்ட் வந்து அந்த மட்டனோட நல்லா ஒன்றா வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த மிச்சம் இருக்க அந்த தண்ணியை வந்து அப்படியே சேர்த்து ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிரேவி ஆக்க போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து நல்லா திக்காக அந்த பேஸ்ட் ஆயிடுச்சு, கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.